சகோதரி அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் கடந்த கடிதத்தில் எழுதியிருந்தேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஏன் பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்துகிறார்? பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழும் பொழுதே பரிசுத்த தேவனாகிய இயேசு மீண்டும் வரும்பொழுது அவரோடு கூட நாம் போக முடியும். ஒரு காந்தத்தை மேலே இருந்து கீழே தாழ விடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கீழே இரும்பு, பித்தளை, ஈயம், சில்வர், தங்கம், வெள்ளி இத்தனை இருந்தாலும் காந்தத்துடன் ஒட்டிக்கொள்வது இரும்பு மட்டுமே. அதுபோல ஆண்டவராகிய இயேசு வரும்பொழுது பரிசுத்தவான்களாக நாம் வாழ்ந்திருக்கும் பொழுது ஒருவேளை மரித்திருந்தாலும் உயிரோடு எழுந்து அவரோடு செல்ல முடியும். உயிரோடு இருந்தாலும் அவரோடு செல்ல முடியும். ஆண்டவர் இயேசு பூமிக்கு மனுஷீகத்தில் வருவதை குறித்து முன்பாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக பல முறை தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து பல முறை தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுள்ளது. வருகையில் 2 வருகை உண்டு என்று கூறுகிறார்கள். ஒன்று இரகசிய வருகை, மற்றொன்று பூமியில் உள்ள யாவரும் பார்க்கும்படியாக பகிரங்கமாக வருவார். இந்த சிறிய கடிதத்தில் மிகவும் சொற்பமாகவே கூற முடியும். ஆண்டவர் இயேசுவின் வருகையை குறித்து பலரும் எழுதியுள்ளார்கள். அவைகளை வாங்கி படித்து பாருங்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே அவருடைய வருகையில் நாம் செல்வதற்கு நமக்கு ஆயத்தமும் பரிசுத்தமும் அவசியமானது. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவின் வருகையில் அவரோடே கூட சென்று அவருடைய ராஜ்யத்தில் நாம் நித்திய காலமாய் வாழ்வோம். எனவே கரை திரை அற்ற பரிசுத்தவான்களாக நாம் காணப்பட வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று. எனவே தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாகிய நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாயும் பரிசுத்தமாயும் விளங்குவோம். மேலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது போல மற்றவர்களும் ரட்சிக்கப்பட அவர்களுக்காக ஜெபியுங்கள். சுவிசேஷத்தை அறிவியுங்கள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் கூறியுள்ளார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கீழே உள்ள கேள்விகளுக்கு வாட்ஸ்அப்பில் பதில் அனுப்புங்கள். 1. நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றி அறிந்து கொண்டீர்களா? 2. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற விரும்புகிறீர்களா? 3. ஆண்டவர் ஊழியத்தை எப்படி செய்வது என அறிய விரும்புகிறீர்களா?